Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பேக்கரி ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா செய்யக்கூடிய வெனிலா ஹாட் மில்க் கேக். இதை நீங்க நார்மல் பேக்கரி ஷாப்ல பார்த்திருப்பீங்க. இந்த கேக்கை எப்படி வீட்லயே ரொம்ப சுலபமா ரொம்ப சாஃப்ட்டா அதுவும் வெறும் மிக்ஸி ஜாரை வச்சு செய்ய போறோம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இது நான் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா அவனோ பீட்டரோ யூஸ் பண்ண போறதில்ல, வெறும் மிக்ஸி ஜார் இருந்தா போதும், ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். ஸோ இது செய்யறதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நான் இங்க 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். 1 கப்னா 240 ml. நம்ம கேக் பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இங்க நான் செய்யற கேக்ல பாத்தீங்க அப்படின்னா 1 கப் அதாவது 240 ml அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இந்த ரேஷியோக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா இதில் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம எந்த ஒரு அசிடிக் காம்பனண்ட்டும் ஆட் பண்ண போகிறது இல்லை. இதை நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சலிச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுதான் இந்த கேக்கில் ஆட் பண்ண போகிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ். அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்சியில் டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் 2 முட்டை எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 கப் மைதாவுக்கு 2 முட்டை எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவை அதிகப்படுத்திட்டு போயிடலாம். இப்போ இந்த முட்டையை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் மைதா எடுத்தீங்களோ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 முட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த முட்டையை நாம் நார்மலாக மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. பல்ஸில் கேப் விட்டு ஒரு 12 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை பல்ஸில் போட்டு கொண்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நுர கிளம்புன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதே பல்ஸில் போடாமல் நார்மலில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிக்ஸி சூடாகிறதுல முட்டை அந்த ஸ்மெல்லை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இங்கே ரிஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எண்ணெயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எண்ணெயை ஆட் பண்ணி அதோட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது பேக்கர்ஸ் வெனிலா எசன்ஸ். இதை நாம் திருப்பி ஒரு 12 டைம் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் நல்லா முட்டையோட பிளெண்ட் ஆகிருக்கும். பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி செமிகோலாய்டல் ஃபார்மில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் பண்ண சுகர். இந்த பவுடர் பண்ண சுகர் 1 கப், அதாவது எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் ஆட் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரையாக ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணால் 1 கப் ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரையை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கரையாது. உங்களுக்கு கேக் ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி இருக்கும் இடையில. அதனால் நீங்கள் பவுடர் பண்ண சுகரே ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம நீட்டாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம ஹாட் மில்க் கேக்னு சொன்னோம்ல, அதுக்கான ஆக்சுவல் ரீசன் இப்போ செய்ய போகிற ஸ்டெப்பில் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சு இருக்கிற சூடான பால், நல்லா சூடாக இருக்கணும். அந்த பாலை இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் ரொம்ப ஆறிடக்கூடாது. ஸோ நல்லா சூடான பாலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக்சியில் நம்ம அடித்து வச்சுருக்க அந்த வெட் இன்க்ரீடியன்ஸை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த பாலையும் வெண்ணையும் நீங்கள் மிக்சியில் அடிக்கும்போது சேர்த்துடாதீங்க. அதை தனியாக நான் சொன்ன மாதிரி சூடான பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த கண்டென்ட்லாம் பவுலுக்கு மாற்றிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பாருங்கள், மைதா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம். அதை பேட்சாக நான் 3 தடவை பிரித்து போட போகிறேன். ஸோ முதல் தடவை கொஞ்சத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு நார்மல் ஹேண்ட் விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் விஸ்க் இல்லை அப்படின்னா நார்மல் ஸ்பூனை வச்சு ஒரே டைரக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது அதில். ஸோ விஸ்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி சுத்தமாக இருக்காது. பட் கரண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள், கட்டி இல்லாமல். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சூடான பால், அந்த ஹாட் மில்க் மிக்சரில் கொஞ்சத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா திருப்பி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மெயினாக நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் மாவை மிக்ஸ் பண்ணணும். கண்ணா பின்னான்னு போட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க, ரொம்ப அழுத்தியும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், திருப்பி நாம் பேலன்ஸ் இருக்க மாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேலன்ஸ் இருக்க சூடான பால், அந்த வெண்ணெய் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நம்ம பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அந்த பால் நல்லா சூடாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை ஆறின மாதிரி தெரிஞ்சால் நல்லா சூடு பண்ணிவிட்டு திருப்பி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெண்ணெயும் பாலும் ஆட் பண்ணதை சூடு பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஆறி போச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சூடு பண்ணி இந்த
கேக் மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக இல்லாமல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் சுத்தமாக நல்லா இருக்காது, ரொம்ப அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினா நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே நான் வந்து 6 இன்ச் உள்ள பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள நார்மல் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சில்வர் பவுல். அதில் இந்த மாதிரி வெண்ணெய் அல்லது எண்ணெயை நல்லா மேலே வரைக்கும் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம வந்து கொஞ்சம் மைதா மாவை ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்க போகிறோம். அந்த எண்ணெய் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால அந்த மைதா போய் ஈஸியாக அதில் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை ஆட் பண்ண போகிறோம். பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ரன்னியாக இருக்கணும். நம்ம இட்லி மாவு இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேக்கு. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு மாவு, ஐ மீன் ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு மாவு அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது மாதிரி குழக்குழன்னு ஆயிடும் கேக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் மெஷர்மெண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து டூத்பிக் அல்லது பேம்பூ ஸ்டிக்கை வச்சு லைட்டாக இடையில கேப் இல்லாமல் இருக்குதாங்கிறதுக்காக செக் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி அழுத்தமாக தட்டிக்கோங்க. கடாயில் இந்த மாதிரி மண் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிறேன். இப்போது இதில் நம்ம அந்த கேக்கை வந்து கிட்டத்தட்ட 30 to 35 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இருக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள் கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணுறேன், ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஓரங்களை ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறமா இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கத்தி அல்லது அப்படின்னா உடன் கத்தி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி ஓரங்களை லைட்டாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. பட் கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். ஆற வைக்கும் போது நேராக ஃபேனில் ஆற வச்சிடாதீங்க. நல்லா அது மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி அதுக்கப்புறமா ஆற வைங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஓப்பனில் ஆற விட்டிங்க அப்படின்னா மேலெல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போது அந்த கேக்கை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ பாருங்கள் கேக்கு நல்லா நீட்டாக வந்திருக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. எப்படி நீங்கள் கடையில் வாங்குவீங்களோ அதே மாதிரி இருக்குது. இப்போது இதை நாம் வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம். ஸோ கட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுது. இதே நீங்கள் வந்து அவனில் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மேலேயும் உங்களுக்கு கோல்டன் கலர் கிடைச்சிருக்கும். நம்ம இதை வந்து கடாயில் செய்கிறதுனால உங்களுக்கு மேலே வந்து அந்த ப்ரௌனிஷாக ஆகாது. அதில் வந்து அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் கேக் வந்து நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான அடையாளம். இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து கிட்டத்தட்ட 10 days வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. வெளியில் வச்சிடாதீங்க. இல்லை நீங்கள் அப்படின்னா 4 to 5 daysக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹாட் மில்க் கேக் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.